ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பசிக்குது. எனக்கு வந்து தோசை ஊற்ற போகிறோம். வாங்க வந்துட்டுருக்கா வேலை எடுப்போமா சொல்ல போனால் எனக்கு வந்து இந்த ஹேண்டில் பிடிக்காம தோசை ஊற்றவே தெரியாது. உங்களுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். என் கேமராமேன் வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, அதனால் அவங்க வந்துட்டு வர முடியல அவங்களால. இன்னும் நம்மளே வீடியோ எடுக்கிறோம். சட்னி வந்துட்டு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சட்னி ஃப்ரெண்ட்ஸுங்க, தக்காளி சட்னி வச்சுருக்காங்க. எனக்கு அவ்வளோ தக்காளி சட்னி பிடிக்காது. அதுக்காண்டி பீக்கங்காய் சட்னி மாதிரி ஒரு சிம்பிளான சட்னி வச்சுருக்கிறாங்க. இது இருக்கட்டும். வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. அதுக்கிட்ட எந்திருக்குமான்னு கேட்பீங்க, எந்திருக்காது. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒன்று காமிச்சிடுறேன். எள்ளூரில் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் அப்பா பிடிச்ச உருண்டை, இது வந்து நான் பிடிச்ச உருண்டை, இது வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், இது வந்து எனக்கு என் தங்கச்சிக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லா ப்ராசஸுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ப்ராசஸ்? பாகை காய்ச்சி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் எள்ளு பொட்டுக்கடலை வறுத்து நல்லா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை புடச்சி மண்ணெல்லாம் காஞ்சின மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துட்டு, அப்புறம் என்ன அப்படின்ட்டா அந்த அரிசி மாவு எடுத்து அதை கொஞ்சம் லேஸ்னாப்பில் வறுத்துட்டு, அதை என்ன பண்ணுறது, அதை எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் அதை அப்படியே அந்த பாகு காய்ச்சி வச்சுருந்த பாகு எடுத்து அப்படியே அந்த மாவு ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சேன். அப்புறம் ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் எள்ளு உருண்டை. இட்ஸ் ஆல். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எள்ளு உருண்டை இவ்வளோ சிம்பிள்னு எல்லாருக்கும் தெரியும். சொல்கிறேன், தோசையை ஊற்றி வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நல்ல செய்தி என்னது அப்படின்னா, நாம் வந்து இன்னும் ஒரு 2 நாளில், அதாவது 2 நாள் கிடையாது, நாளைக்கு வந்து ஹோம் டூர் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. நாளைக்கு வந்து ஹோம் டூர் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஹோம் டூர் மட்டும் இல்லாமல் நான் வந்து வீட்டில் என்னென்ன வேலை செய்வேன் இதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். நாளைக்கு பார்க்க உங்களை. நான் தோசை ஊற்றியாச்சு. நான் சாப்பிட்ற வீடியோ இன்னொன்று போடுறேன், பார்த்துக்கோங்க. பாய். நான் சாப்பிட்ற வீடியோ தனியாக போடுறேன் பட்டுவில்.